ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோனுக்கு எப்படி பாஸ்வேர்டு போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன். பவர் பட்டனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யார் வேணால் என் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் ஒரு பட்டன் இருக்கும், சரியா? அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நொன் அப்படின்னு இருக்கும். இப்போதைக்கு எந்த லாக்கும் இல்லை அப்படின்னு வருது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஸ்வைப், பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு. ஸ்வைப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும், பாஸ்வேர்டெலாம் கிடையாது. பேட்டர்னுங்கிறது நம்ம ஒரு சிம்பிள் மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம்ல, அது வந்து பேட்டர்ன். பின்னு அப்படிங்கிறது ஏதோ நம்பர்ஸை போட்டுக்கலாம். இன்னொன்று பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 தான் இருக்கும். ஸ்வைப் வந்து விட்டுருங்க, அது பாஸ்வேர்டே கிடையாது. பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கும், எது சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பேட்டர்ன் வேணுன்னா பேட்டர்ன், பின் வேணும்னா பின் வேணும்னா பின், பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் பேட்டர்ன் செட் பண்ணி காட்டுறேன். நான் பேட்டர்ன் வந்து கிளிக் பண்ணுறேன். செக்யூர் ஸ்டார்ட் அப் வருது, எஸ் கொடுக்குறேன். சூஸ் யுவர் பேட்டர்ன். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டிருக்கேன், ஓகேவா? என் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டர்ன் போட்டால் இது அதே மாதிரி இந்த லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் காட்டணுமா வேணாமா? ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லாக் ஸ்க்ரீனில் யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகிரும், யார் வேணால் படிச்சிருவாங்க. அந்த பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு. ஸோ அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டணும் அப்படின்னா ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் கொடுங்க. இல்லை அந்த மாதிரி காட்ட வேணாம் அப்படின்னா டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. பேட்டர்ன் லாக்கு இப்போ நான் போட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் ஆஃப் பண்ணுறேன். மறுபடியும் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் லாக் ஆகிடுச்சு. அந்த பேட்டர்ன் போட்டால் மட்டும்தான் அன்லாக் ஆகும். புரிஞ்சதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் லாக் போட்டுக்கலாம், பேட்டர்னும் போடலாம். பின்னுனாலும் அதே தான். அந்த பின்னை கொடுத்துட்டு ஏதோ நம்பர் செட் பண்ணுவீங்க, அந்த நம்பர் போட்டால் அன்லாக் ஆகும். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்பரு லெட்டரு சேர்த்து கலந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே சிம்பிளான மெத்தட் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.